இன்றைய தியானம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. சங்கீதம் 147:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவரது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அடுத்து சொல்றாரு, அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. நாம் வாழற இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாமும் கூட இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை ஒரு நாளைக்கு ஒருவருக்காகிலும் சொல்லணும். மகா தீவிரமாய் செல்லுகிற அவருடைய வார்த்தையை நம்ம யாரிடத்துலாகிலும் பேசும்போது நம்ம சொல்கிறோமா? அல்லது அவங்க ஏதாவது நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ? நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு நின்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாதபடிக்கு நம்ம எத்தனையோ தருணங்களை மிஸ் பண்ணியிருப்போமாண்ணா? அப்படி மிஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்கிறாரு, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. இந்த வார்த்தையை நானும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் சங்கீதம் 33:9 வாசிச்சிங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் ஒரு வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே அதன் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். எந்த சூழ்நிலையில் யாருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறோமோ அந்த வார்த்தை மகா தீவிரமாய் செல்லும். அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும். 107 சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் 20 என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அவர் தமது வசனத்தை அனுப்பி. இந்த வசனங்களில் எல்லாம் அவர் தமது வார்த்தையை பூமியில அனுப்புகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் தமது வசனத்தை அனுப்பி. அப்ப கர்த்தர் தம்முடைய வசனத்தை எதுக்காக அனுப்புறார்னா நம்மளை குணமாக்கும்படிக்கு அனுப்பி, அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே கட்டுண்டு எழுத்தின்படி ஒருவேளை நீங்கள் படுக்கையில் கூட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வசனத்தை உங்களுக்காக அனுப்புகிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்து ரிசீவ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. இதே 107 சங்கீதம் 25 பாருங்க. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்போ அவர் கட்டளையிட்டா எழும்ப வேண்டியது எழும்பும், கொந்தளிக்க பண்ணுகிற காரியங்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அவர் கட்டளையிட்டார்னா நடக்கும். யோனாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் கட்டளையிட்டார், சமுத்திரம் கொந்தளிச்சது, அவனை தூக்கி போட்டாங்க. மீனுக்கு கட்டளையிட்டார், அவனை விழுங்குச்சு, திரும்பியும் கரையில் கக்க வச்சார். அவர் கட்டளையிட்டார். அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அது அப்படியே நடக்கும். பிரியமானே, அப்படியே நடக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:8-9 என்ன வாசிக்கிறோம்? 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடந்து ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அவன் இயேசு கிட்ட வேண்டிக் கொள்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். உடனே 100க்கு அதிபதி சொல்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ஒரு விஷயம் கூட நீங்கள் வாசிங்க, மத்தேயு 8:8-9. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். எனக்கு அவ்வளோ பவர் இருக்கு வார்த்தையில். ஆகிலும் உங்கள் வார்த்தையை நான் நம்பி காத்திருக்கேன்னு சொல்கிறான்
மத்தேயு 8:13 பாருங்க, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் தமது வார்த்தையை அனுப்பினார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் சென்று 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் தாவீது எழுதுறாரு, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவங்க கூட்டம் மிகுதி. அவர் வசனம் கொடுத்துட்டார்னா நம்பிக்கையோடு அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுவோம், சுகம் தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 147ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி உமது வார்த்தையை நீர் எந்த நோக்கத்துக்காய் அனுப்புகிறீரோ அந்த நோக்கத்தை அப்படியே 100க்கு 100 நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். யார் யார் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்களோ அவர்களை சுகம் ஆக்குகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.